லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ, நான் இதை இப்பதான் ஆர்டர் பண்ணது. ஐயோ இல்லம்மா, பிரியா தான் ஆர்டர் கொடுத்தா. பிரியாவோட மருந்தது. ஐயோ உமா, உமா சொன்ன கேளு உமா. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? இந்த கேள்வியை மறுபடியும் போன் பண்ணுது. சொல்லுங்க, என்னாச்சு? நான் சொன்னபடி செஞ்சிட்டீங்களா? ஐயோ, நான் சரியா தான் செஞ்சேன். ஆனா ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னம்மா, என்னாச்சு? மெடிக்கல்ல உமாவும் மருந்து ஆர்டர் போட்டிருப்பா போல இருக்கு. மருந்து அவ வாங்கிட்டு போயிட்டான். ரொம்ப நல்லதா போச்சு. என்னங்க சொல்றீங்க? மருந்து சாப்பிட்டுட்டு உமா கஷ்டப்படட்டும், அந்த பழிய தூக்கி பிரியா மேல போடட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு சாவட்டும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. என்னங்க இது? உங்க பொண்ணு போய் என் பொண்ணாவது அடுத்தவன் பொண்ணாவது மொத்தத்துல அந்த குடும்ப நாசமா போகணும், அவ்வளவுதான். ஐயா, இப்ப என்ன பண்ணுவேன்? ஒன்னும் புரியவே இல்லையே. பாண்டி, டேப்லெட் போடணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். இதோ எடுத்துட்டு வரேன்க்கா. மா, உன்னதான்மா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்ள வர, வெளியில போற, யாருக்கிட்டேயும் ஃபோன்ல பேசுற, மறுபடியும் உள்ள வர, வெளியில போற. என்னாச்சு உனக்கு? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணு இல்லை, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னவோ நீ ஒரு மார்க்கமாவே சுத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் மெதுவா நடந்துட்டு வரேன். இந்தாங்க தண்ணி. மாமா, எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். சரிம்மா.
என்னமாச்சு? இல்ல மாமா, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு மாமா. ஆமா, உட்காருங்க உட்காருங்க. உட்காரு. உமா ஐயோ, உமா என்னாச்சு? என்னாச்சு? உமாச்சுடா. உமா என்னாச்சு உமா? உமா என்னாச்சு? எனக்கு தலை ஒண்ணும் இல்ல சுத்துது. உமா, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு உமா? உமா என்னாச்சு? மச்சான் ஒண்ணும் இல்ல மச்சான், பயப்பட அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உமாவுக்கு என்னாச்சு? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. என்னடா பண்ற? போடா, போய் டாக்டர் கூட்டு வா. சரி மாமா. போ. அம்மா. தண்ணி குடி. பத்து மெதுவா. டேய் ரவி, கொஞ்சம் பதட்டப்படாம பாத்துக்கோடா. நான் போய் உப்பும் சர்க்கரையும் கலந்து எடுத்து வந்துடுறேன். டேய் ரவி, அம்மா. இத கொடு. இந்த உமா இந்தா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? போதும். ஆமா அம்மா, ஆமா. பத்து பத்து பத்து. ஒண்ணும் இல்ல ஏய், உமா, விட்றா. ஒண்ணும் இல்ல. படுத்துக்கோ. படுத்துக்கோ. படுத்துக்கோமா. என்னம்மா, என்ன பண்ணுது? டாக்டர் வந்துருவாங்க. வாங்கி போயிருக்கிறான், கூட்டு வந்துருவாங்க. சாஞ்சுக்கோமா. ஓகேவா? வாங்க டாக்டர், இதோ பாருங்க. டாக்டர் பாருங்க டாக்டர், வாந்தி எடுத்துட்டா. நீங்க நான் அவ ஹஸ்பண்ட் டாக்டர். அவங்க ஹஸ்பண்ட தவிர நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. பண்ணி. ஏய், பாத்துக்க. என்னம்மா பண்ணுது? ஒரே வாமிட்டா இருக்கு டாக்டர். இருமா, நான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னவா இப்போ? ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்டா. மிஸ்ஸஸ் உமா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. சார், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. அம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோ. படுத்துக்கோ. படுத்துக்கோ. டாக்டர், உமா எப்படி காலையில அவங்க என்ன சாப்பிட்டாங்க? இட்லி தான் சாப்பிட்டா. இல்ல வேற ஏதாவது வித்தியாசமா இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். மெடிசன் எதுவும் எடுத்துக்கிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. இப்பதான் ஒரு மெடிசன் டெலிவரி வந்தது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஆச்சு டாக்டர். அந்த மெடிசனை கொஞ்சம் கொண்டு வாங்க. டேய் பாண்டி, உள்ள போய் எடுத்துட்டு வாடா. எடுத்துட்டு வரேன். ஓ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. போ. மாத்திரை மாத்திரை.
யார் இதை கொண்டு வந்து கொடுத்தது? டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன்ல உள்ளதுதான். அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வாங்க. பாண்டி அது போய் எடுத்துட்டு வா, சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்புறம் இதுல எழுதியிருக்கிற டேப்லெட்ஸுக்கும் அவங்க சாப்பிட்ட டேப்லெட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னது? மோரவர், அவங்க சாப்பிட்ட டேப்லெட்லாம் பிரெக்னன்சி லேடி சாப்பிடவே கூடாது. ரொம்ப மோசமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும். சில நேரம் கிரிட்டிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். சார், நான் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி தரேன். உடனே வாங்கிட்டு வாங்க. டாக்டர், கொடுங்க டாக்டர், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? அவங்க சாப்பிட்ட மாத்திரைக்கும் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி மாத்தி கொடுக்க சான்ஸ் துளி கூட இல்லை. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அதுவும் பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த மாத்திரையை சாப்பிடவே கூடாது. மாத்திரையை மாத்தி தந்திருக்காங்கன்னா சம்திங் ராங். அது என்னன்னு நீங்க தான் பாத்துக்கணும். டாக்டர் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். வாங்க வாங்க போலாம். சார், டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அது என்னன்னு பாத்துக்கோங்க. நான் வரேன். சரிங்க டாக்டர். பாண்டி கூட்டு போடா. பிரியா, உமா மயக்கடிச்சு விழும்போது உன் புருஷன் எவ்வளவு பதட்டப்பட்டான் பாத்தியா? இதத்தான் தான் ஆடாட்டினாலும் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க பாரு. அவளை உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சுவன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இன்னும் வெளியில வராம அங்கேயே உட்கார்ந்துருக்கான். என்ன இருந்தாலும் நம்பர் ஒன் தான். நம்பர் டூ தான். இதைத்தானே நீ யோசிச்சுட்டு இருக்க இல்லையா? அதெல்லாம் இல்ல. டாக்டர் சொன்ன மாதிரி இந்த காரியத்தை யார் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐய், என்ன நீ கவலைப்பட வேண்டிய மேட்டரை விட்டுட்டு வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்றது சரிதானா அண்ணி? எனக்கு ரவி மேல இந்த விஷயத்துல எந்த தப்பான ஒப்பீனியனும் கிடையாது. அவர் செஞ்சது சரிதான். பிரியா, இப்படிதான் உமாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில என்ன ஆச்சுன்னு பார்த்தல. இப்போதைக்கு அவன் வெளியில வரவே மாட்டான் பாரு. அவ கூடயே தான் இருப்பான். எதுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் உடனே ஓடி வந்தீங்கல்ல, அதுக்குதான்.
எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். நான் தான் ஏதோ ஒரு விதத்துல உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல சென்டிமெண்டா பேசி உங்க மனச மாத்திருவானோன்னு நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். இருந்தாலும் என் புருஷன் எனக்கு மறுபடியும் வேணும்னு தான் நான் இன்னும் நம்பிக்கையோட இருக்கேன். யார் இந்த காரியத்தை பண்ணிருக்கா? என்ன சாமி நடந்துச்சு? உங்களுக்கு அடுத்த காரியம் பண்ணல, அதத்தான் சொல்றாரு. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரியே பேசுறது. டாக்டர் அம்மா ரொம்ப தெல்ல தெரியாத சொல்லிட்டு போயிட்டாங்க. மருந்த எதர்ச்சியா மாத்தின மாதிரி தெரியல, யாரோ வேணும்னே மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உமாவோட வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்கணுங்கிற நோக்கத்தோட பண்ணிருக்காங்க. அது யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இத பாருங்க சம்பந்தி, நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா அப்ப யார் பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் யோசிங்க. இத பாருங்க சம்பந்தி, நீங்க உமாவுக்கு மாமனாரு. ஆனா இப்போ ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவளை அரவணைச்சு சாமி மாதிரி பாத்துக்கிட்டு வரீங்க. உங்களை தப்பு சொல்ல முடியாது. சொல்லிதான் பாருங்களா. ஏய் உட்கார்றா. உட்காரு உட்காருங்கறல்ல. அதான் சொல்லிட்டாருல்ல, உட்காரு உட்காரு. சம்பந்தி, இந்த பையன் இருக்கானே, இவனும் உமாவும் இருக்காங்களே, பாசமலர் 2.0 பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவனும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா உங்க பத்தினி தெய்வம் இவங்க இருக்காங்களே, என்னதான் கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தாலும் சம்பந்தி பொறுங்க சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க உங்களோட ஜெராக்ஸ். நீங்க சிவன்னா அவங்க சக்தி. அதனால இவங்களும் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இப்படி அவங்க இல்ல இவங்களன்னு சொல்லிட்டு கடைசில யார் மேல பழிய போலான்னு இருக்கீங்க நீங்க? எனக்கு தோணுதை நான் சொல்றேன் மாப்ள. உங்க மனசுக்குள்ளேயும் இதுதானே ஓடிட்டு இருக்கும். நீங்க எல்லாரும் பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனா நான் ஓப்பனா பேசிடுறேன். அப்போ யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பா? என்னோட மாப்பிள்ள கூட இருக்காரு. ஐயோ, அங்க சுத்தி ஏன்டா வரியா நீ? இல்ல மாப்ள, நீங்க தான் உமா அன்னைக்கு போன்னு துரத்தி விட்டீங்க. இப்போ வேலை வெட்டி எதுவும் இல்லாம வீட்ல ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி இப்படி வெந்து நொந்து போயிருக்கீங்களே மாப்ள. இதுல மாத்திரைய மாத்தி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. உட்காருங்க, சும்மா ஏங்க நீங்க வேற. ஆனா நான் பெத்த மக இருக்கால்ல, மா என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடி, ஏதோ திருமணலா சில பல வேலைகளை பண்ணக்கூடியவதான் நீ. இத பாருமா, நீ தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. அந்த சந்தேக லிஸ்ட்ல நீயும் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். என்னதான் தாயா மகளா இருந்தாலும் உண்மையை சொல்றது தானே நியாயம். அடுத்தது ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டிங்க, அதுல ஒண்ணுக்கு 2 பிள்ளைங்கன்னு நம்ம சின்ன மாப்பிள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை
ஒரு பொண்டாட்டி கணக்க முடிச்சு விட்டுட்டா இன்னொரு பொண்டாட்டியோட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம்னு நினைச்சு இவர் கூட இத பண்ணிருக்கலாம்ல. சம்மந்தி, ரவிய பத்தி தப்பா பேசாதீங்க. அவன் ஒரு ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டான். சரி விடுங்க, நம்ம சின்ன மாப்பிள்ள ஒரு வாழும் வள்ளலாரா இருந்துட்டு போட்டோம். அடுத்து 10 பைசா கட்டிங் வருதுன்னா உங்க மூத்த மக என்ன வேணும்னாலும் பண்ணுவா. ஐயோ அத்தை, நானே என் புருஷனோட நிலைமை நினைச்சு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கேன். என்னால அதுல கோத்து விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, போங்க அப்படி. அட இதுலதான் 10 பைசா வருமானம் இல்லையே, அதனால நீயும் இது செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப வேற யாரு தான் பண்ணிருப்பா? இருக்கிற அத்தனை பேரும் இல்லன்னு சொல்லிட்டா மீதி இருக்கிறது பிரியா மட்டும்தான். அப்ப அவ தான் பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா? கரெக்ட் மாப்ள. சூழ்நிலை, சந்தர்ப்பம், சாட்சி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரியா மேலதான் எனக்கு டவுட் வருது.